சம்மந்தமே இல்லாம யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தங்களுக்காகலாம் அழுதுருக்கீங்களாங்க? கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கேள்வி தான் இது. இங்க வேலூர்ல எங்க தெருவுல ஒருத்தங்க, எங்க ஏரியால ஒருத்தங்க நம்ம கூட இல்லாம போயிட்டாங்க. ஒரு அம்மா ஒருத்தங்க 35, 40 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேரு கூட எதுவுமே தெரியாது எனக்கு. அவங்கள அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. ஒரு 11:30 மணி போல நான் எதிர்க்க ஆஃபீஸ் போறேன். அவங்க வீட்டுக்காரர் அந்த வண்டி மேல நின்னு அப்படியே அழுதுன்னு போறாரு அவங்கள பார்த்துட்டு. இந்த சீன் நான் பார்த்துட்டு போறேன். என்ன மீறி எனக்கு லைட்டா அழ வருது. ஆஃபீஸ் கிட்ட வர வர நான் ஹெல்மெட்குள்ள தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். என் உள் மனசே டேய் நீ ஏன்டா அழுவுற அப்படின்னு என் மனசு சொல்லுது. அதுக்கப்புறம் 2, 3 நாள் கழிச்சு நான் ஏன் அழுதேன்னு ரொம்ப யோசிச்சா, அந்த அந்த அண்ணன் இருக்கார்ல, அவரு வந்து ஒரு குட்டி தம்பி இருப்பான், குழந்தை இருப்பான் அவங்க வீட்ல. அந்த பையன கூட்டிட்டு அப்பப்ப கடைக்கு வர்றது, போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவனோட பொசிஷன்லேருந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அந்த பையன் அம்மா இல்லாம இருப்பான்? எப்படி அவங்க அம்மா கேட்பான்ல, தூங்குறாங்கன்னு சொல்லுவான், என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லி ரொம்ப அந்த அம்மா பத்தி அந்த அவங்க அவங்க அம்மா இல்லாத எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சது தான் எனக்கு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பல நேரங்கள்ல அடுத்தவங்களோட பொசிஷன்ல நின்னு பார்க்குறப்ப டோட்டலி எல்லாமே வேற மாரி இருக்கு. ரீசெண்டா பாரதி ராஜாவோட ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடு. அதுல வந்து நான் நெறைய டைம் சாரி கேட்டேன் இளையராஜா அவர்கிட்ட. ஆனா அவரு என் சாரிய ஏத்துக்கல. உண்மதான். அவருக்கு நான் ஏற்படுத்தின காயம் பெருசு. அந்த காயத்துக்கு என்னோட மருந்து வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்டின்னாரு. ஆனா நான் மருந்து போட்டேங்கிறத அவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை முடிச்சார். அதுதான் தேவை. பல நேரங்கள்ல நம்ம அடுத்தவங்கள காயப்படுத்தலாம், கோவப்படுத்தலாம். அதுக்கு வருந்தி ஒரு வார்த்தை தெரிவிக்கிறன்ற பட்சத்துல அத கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அவங்க பொசிஷன்ல நின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் தேவையான பாயிண்ட்.